ஹே ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸில் எப்படி லோன் வாங்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 20,000லேருந்து 25 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் லோன் கொடுக்குறாங்க. உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் மட்டுமே போதும் இந்த பேங்க் லோனை நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். இது வெறும் 10 நிமிஷத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் கிடையாது. ரெண்டாவது எந்த ஒரு சேலரி ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து இது நீடடாக கேட்பாங்க. சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்ம லோனை வாங்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா இப்போவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நிறையா வந்து சேரும். மறக்காமல் நம்மளோட பேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீட்டிலேருந்து ஃப்ரீயாக பேங்க் அக்கௌண்ட்டு, டிமேட் அக்கௌண்ட், அடுத்து கிரெடிட் கார்டு அண்ட் பேங்க் லோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லோனை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு பார்த்திங்கன்னா 20,000 25 லட்சம் வரைக்கும் லோன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா? அமௌண்ட் வரதுக்கு பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உங்களோட அமௌண்ட்டை அடைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து 60 மாதம் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டை பே பண்ணும்போது எச்சா பே பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மினிமல் டாக்குமெண்டேஷன் தான். பேன் கார்டு, ஆதார் கார்டு, சேலரி ஸ்லிப். அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் கேட்பாங்க, ஒரு சில பேர் கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இந்த தான் நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இந்த ப்ராப்பர்ட்டி கொடுங்க அந்த ப்ராப்பர்ட்டி கொடுங்க அப்படின்றதெல்லாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எந்த ஒரு அவசியமே கிடையாது. உங்களோட சிபிலை வச்சு உங்களோட பேன் கார்டு இதை வச்சு மட்டுமே ஈஸியாக வாங்கிக்கலாம். ரெண்டாவது. சரிங்களா? 7வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், ஓடிபி இதை மட்டும் செக் பண்ணால் மட்டும் போதும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக லோன் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய எக்ஸிஸ்டிங் ஆஃபர்ஸாக இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா டாப் அப் லோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நீங்கள் சேர்த்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ கால்குலேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் இஎம்ஐ கால்குலேட்டர் இருக்குது. அதை போட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. அதுக்கு இப்போ ஒரு 10,000 வாங்குறீங்க அப்படின்னா அதை 3 மாதத்தில் அடைக்கிறீங்க அப்படின்னா இப்போ 3 மாதத்துக்கு நீங்கள் செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான லிமிட் காட்டும். சரிங்களா? அந்த இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர். இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ரிலையபிள். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே நம்பர் 1 பேங்கிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. பட் எனக்கு அந்தளவுக்கு சரியாக தெரியல. சரிங்களா? ஓகே கைஸ், இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இது எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்க்கான லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் நான் வாங்கின அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 லட்ச ரூபா பக்கத்தில் இருக்குது. சரிங்களா? லோன் அமௌண்ட்டு. இதை நம்ம எவ்வளோ மாதத்தில் அடைக்கிறேன் அப்படின்றத பார்த்துங்க. கிட்டத்தட்ட 42 மாதத்தில் பாருங்களா? சரிங்களா? உங்களுக்கு ரேட் ஆஃப் பர் ஆனம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 31% போட்டிருக்காங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 4,900 நம்ம வந்து அடைக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட்டை நான் பார்த்திங்க அப்படின்னா வருஷம் மாதம் நான் கொடுக்கணும். மொத்தம் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா. சரிங்களா? ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் அது இதுன்னு இருக்கும். நான் அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை போட்டு என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு அது கேட்பாங்க. உங்களோட ஃபுல் நேம் கேட்குறாங்க, மேல் ஆர் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த், அடுத்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் என்டர் பண்ணுங்கள். சரிங்களா? பார்த்திங்க அப்படின்னா நான் என்டர் பண்ணிக்க எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சிட்டி, பின்கோடு கேட்பாங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. இதை நீங்கள் கீழே கொடுத்தீங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஐடென்டிஃபிகேஷன் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி ஒன்றும் தேவையில்ல. சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல கண்டினியூ மட்டும் கொடுத்தா போதும். கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்கம் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பேங்க்குன்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கை கூட செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க்லேருந்து ஒரு ஓடிபி போகும். இந்த இடத்துல டிக் பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். உங்களோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பேங்க் மூலிமா போயிடும். அது மூலிமா அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. இப்போ நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, இந்த லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா HDFC. இதில் கொடுத்தவனே பார்த்திங்க அப்படின்னா கெட் ஓடிபி கேட்கும். அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே இங்கே காட்டிடும். சரிங்களா? எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, போயிருக்கு, எல்லா இதுவுமே டீட்டெயிலுமே காட்டிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். இந்த ஸ்டெப்பை பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஜெக்ட்டு உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் வெரிஃபிகேஷனில் ஒரு சிலது கேட்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கிவ் கான்ஸ்டன்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த இப்போ அக்கௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100% பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளிக்காக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது மொபைல் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா வேறு மொபைல் நம்பர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அக்கௌண்ட்டு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. ஓடிபி என்டர் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ரூவல் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கொடுத்தாச்சு. அப்ரூவல் கொடுத்துட்டிங்க அப்படின்னா யுவர் கான்ஸ்டன்ட் வாஸ் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். அதை காட்டினோடனே பார்த்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்பெனி நேம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி நேமு, அடுத்து கம்பெனி டைப்பு, ஜாப் ப்ரொஃபைலு, நீங்கள் என்ன கரண்ட் லொக்கேஷன் இதில் ஒர்க்கில் இருக்கீங்க அப்படின்றது. இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அப்படின்னா சீனியர் மேனேஜராக இருப்பீங்க, இல்லை எம்ப்ளாயாக இருப்பீங்க, இல்லைனா மேனேஜராக இருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இதில் நீங்கள் கொடுத்துங்க. உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஆப்ஷனல் தான், கொடுக்கறனா கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மந்த்லி இன்கம் லோன் இஎம்ஐ அப்படின்னு கேட்குறாங்க. அதை அப்படி பார்த்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இமெயில் அட்ரஸும் கொடுத்துட்டேன். அந்த இடத்துல கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்துட்டேன். கெட் ஓடிபி கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஓடிபி வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர் டீட்டெயில்ஸ் கேட்குது. இந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எலிஜிபிள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. 3,85,000 வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1,00,000 வரைக்கும் வேணும், அதை 42 மாதத்துக்கு நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் போடுவாங்க அப்படின்றத கீழே ஷோ பண்ணிடுவாங்க. இந்த ஷோ பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 1,00,000 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,091 ரூபா. சரிங்களா? லோன் அமௌண்ட்டு. அப்போ மொத்தமாக அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,04,91 லோன் அமௌண்ட்டு, ப்ராசஸிங் ஃபீஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, அடுத்து ப்ரோக்கன் பீரியடு, இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1,04,91 அமௌண்ட் வந்திருக்கும். இப்போ இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இஎம்ஐ அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4,090 நம்ம வந்து மாதம் வந்து 42 மாதத்துக்கு நம்ம வந்து அடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இல்லைனா 36 மாதம் இருக்குது, 39 மாதம் இருக்குது, 42 இருக்குது. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக ஷோ பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு கட்டணும், எவ்வளோ நீங்கள் கொடுக்கணும், எவ்வளோ கட்டணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ், கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸு, அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிளிக் ஏ செல்ஃபி அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி கேட்பாங்க. இந்த இடத்துல செல்ஃபி நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கணும். கொடுத்தவனையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு. இப்போ நான் அந்த இடத்துல எப்படி பிக்சர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல க்ரீன் காட்டுற மாதிரி பார்த்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் இருக்குது. இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் கேட்பாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, டிஜிலாக்கரில் வந்து சைன்இன் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூன்னு கேட்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் நம்பர் இணைச்சிருக்கிற ஒரு ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா 6 டிஜிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் பின் ஒன்று கொடுத்துருப்பீங்க. சரிங்களா? அந்த பின்னை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு டன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இது எல்லாமே கரெக்டாகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அலோவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேஒய்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு கேட்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் நேம் கேட்குறாங்க. ஃபாதர், மதர், சப்போஸ் சரிங்களா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அவங்க ஒய்ஃப் பேர் கொடுத்துக்குங்க. அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றது கண்டினியூ கொடுத்துக்குங்க. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. எதுக்குன்னா உங்களோட லோன் அமௌண்ட்டை உங்கள் எந்த பேங்க்குக்கு போடணும் அப்படின்றதுக்கு. இப்போ இந்த இடத்துல ஆட் பேங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் பேங்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா பேங்க் வரும். அந்த பேங்க்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படி இல்லைனா அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆயிரும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில செகண்ட்ஸ் ஓடும். ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
அப்ளிகேஷன் உங்களோட லோன் அப்ளிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சா. இப்போ உங்களோட நம்பருக்கு ஏதாவது ஓடிபி வரும், அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இவ்வளோ எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா 4090 இன்ட்டு 42 மாதம் அப்படின்னு போட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரிஞ்சிடும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்கிற அமௌண்ட்டு 1,00,000 ரூபா வாங்கியிருக்கீங்க. அதில் டாக்குமெண்ட்டு ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபா. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன் ஃபீஸை விட்டுட்டு அந்த 1,04,000 ரூபா சரிங்களா. அதான் பார்த்திங்க அப்படின்னா அப்போ லோன் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1,04,091 ரூபாய் ஆயிரும் சரிங்களா. அப்போனா 1,04,091 ரூபா போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் மொத்தமாக 42 மாதத்துக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட்டில் இருந்துட்டு இந்த 1,04,000 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு சரிங்களா. இந்த அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துங்க. இதெல்லாம் ஓகே எனக்கு அப்படின்னா கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டில் பார்த்திங்க இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹1 கொடுப்பாங்க. அந்த ₹1 எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபைல தான் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு. எல்லாமே கொடுத்துட்டிங்க அப்படின்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துச்சுன்னா அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ கொடுத்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிரும். கிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த லோன் அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்ரி 5ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து உங்கள் பேங்க்லேருந்து எடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் போட்டு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா லேட் ஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் தேதிக்கு முன்னாடியே 1ஆம் தேதியே நீங்கள் இந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கும் பெஸ்ட்டு. ஓகே கைஸ், இதில் எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லியிருக்கேன். எப்படி வாங்கணும், எப்படின்ற அடைக்கணும், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த லோனை வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய லோன் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து விடுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வீடியோ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறேன். இதேமாதிரி நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பை, லவ் யூ கைஸ்.